ரேகா 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 என்னம்மா என்னம்மா என்ன என்ன ஏன் யார் ஐயோ யார் மேல இந்த கோவம் ஏன் இப்படி பண்ற எல்லார் மேலயும் தான் கோவம் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறிய என்ன பிரச்சனை சொல்லுமா இந்த வீட்ல இருக்க எல்லாத்தையும் உடைக்கணுங்கிறது தான் என் ஆசை ஆனா முடியல என்ன நடந்துச்சு ரேகா சொல்லு எல்லாமே தப்பா போச்சுப்பா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல சொல்றத விவரமா சொல்லு ரேகா அப்பா செத்து போனானே அந்த மேடி அவன் ஃப்ரெண்டு மூலமா எனக்கு உஷாவோட போட்டோ கிடைச்சது அது ஒரு மாதிரியான போட்டோ அதை வச்சு ஆதியோட கோவத்தை கிளறி விட்டு நிரந்தரமா உஷாவையும் ஆதியும் பிரிச்சிடலான்னு பிளான் பண்ண அப்படியா கேட்கும் போதே கரெக்டான பிளான் மாதிரி தானே தெரியுது இல்லையே கரெக்டா நினைச்ச மாதிரி அது நடக்கலப்பா நினைச்சதுக்கு நேர்மாறான நடந்துருச்சு அந்த போட்டோவே ஆதியும் உஷாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தூண்டுகோலால அமைஞ்சிருச்சு நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உஷாக்கு ஆதி வீட்ல தியாகின்ற அந்தஸ்து கிடைச்சிருக்குப்பா என்னால தாங்கிக்க முடியல தியாகி அப்பா அப்பா என்னப்பா நீங்க எதுவும் பேசாம பதில் சொல்லாம இருக்கீங்க நான் என்ன கதையை சொல்லிட்டு இருக்கேன் இல்லம்மா இந்த தலைமுறை பசங்க எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறீங்க எவ்வளவு பெரிய விஷயம் இது இத பண்றதுக்கு முன்னாடி அனுபவத்தை ஒருத்தர் இருக்கேன் பழந்துன்னு கொட்டை போட்டவன் என்கிட்ட ஒரு யோசனை கேட்டுக்க வேண்டாம் அப்பா உங்க அட்வைஸ் கேட்கறதுக்காக நான் இங்க வரல நானே நொந்து போய் வந்திருக்கேன் நீங்க மேற்கொண்டு அட்வைஸ் பண்ணி நோ அடிக்காதீங்க அது இல்லம்மா நான் என்ன சொல்றேன்னா எதுவும் சொல்லாதீங்க ஏதாவது பண்ணணும் அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க அந்த வீட்ல இருக்க எல்லாருமே உஷாவோட மரியாதையா பழகுறாங்க அந்த பொம்பளை காஞ்சினா அவ கூட உஷாவோட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டா என்ன இனிமே சாதாரணமா தான் ட்ரீட் பண்ணுவா என்னால அதை சகிச்சுக்கவே முடியாது இத பாருமா இத பத்தி எல்லாம் நாம அப்புறமா பார்க்கலாம் என்னது அப்புறம் பாக்குறதா ரேகா இப்ப உங்க அப்பனுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லைம்மா அந்த சல்பேட்டா சரோஜா மேட்ரு தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கு புரியுதா முதல்ல அதை ஏதாவது ஒண்ணு பண்ணி முடிச்சு என்ன நான் காப்பாத்திக்கிறேன் அதுக்கு பிறகு இந்த ஃபேமிலி மேட்டர்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இது நினைச்சு பெருசா கவலைப்படாதம்மா எங்க போயிருவாங்க அந்த ஆதி அவன் ஃபேமிலியும் நான் இருக்கமா நீ தைரியமா இரு நான் பாத்துக்கிறேன் என் பையன் வாழ்க்கை துணை இல்லாத தனிமரமா பிரச்சனைக்குரியதா ஆயிடுமோன்னு நினைச்சேன் ஏதோ கடவுள் புண்ணியத்துல பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷங்கிறத விட இப்பதான் நிம்மதியா இருக்கு உஷா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடா இருக்கு மருமகளும் இந்த குடும்பத்தோட வாரிசும் மறுபடியும் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சது நம்ம குடும்பத்தோட யோகம் தான் நினைக்கிறேன் இல்ல மாப்ள நான் கும்பிட்ட தெய்வங்கள் என்ன கைவிடல மாப்ள இந்தாங்க எல்லாரும் பால் பாயசம் எடுத்துக்கோங்க எதுக்கு பாயசம் பின்ன அண்ணி வந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறது தேங்க்ஸ் குட்டி அண்ணி வந்ததுக்கு பெருசா பார்ட்டி குடிப்பீங்கன்னு நினைச்சேன் சிம்பிளா பாயசத்தோட முடிச்சிட்டீங்க அதெல்லாம் ஒண்ணும் முடியாது முதல்ல பாயசம் அப்புறம் தான் பார்ட்டி அப்பா கொஞ்சம் பைசா வேணும் சொல்லு அண்ணி உங்களுக்காக தான் இந்த பால் பாயசமே பாயசம் ஜோரா இருக்கு தேங்க்யூ பாட்டி பாரேக்கா எங்க போயிருந்த அப்பா வீட்டுக்கு இந்த ரேகா பால் பாயசம் எடுத்துக்கோ என்ன விசேஷம் அண்ணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் அதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாமா ஆமா ஆமா பரவாயில்ல பல நேரங்கள்ல இந்த மாதிரி லைஃப்ல எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகள் நடக்கதானே செய்யுது ஆமா ரேகா கரெக்டா சொன்ன எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிரார்த்தனை தான் காரணம் இந்த குடும்பத்தோட யோகம் தான் காரணம்னு மாமாவும் பாட்டியும் சொன்னாங்க ஆனா அது மட்டும் காரணம் இல்ல சில சமயம் நல்லதை நினைச்சு பண்றது கெடுதல போய் முடியும் கெடுதல நினைச்சு பண்றது நல்லதுல போய் முடியும் அந்த மாதிரி ஒண்ணு நடந்து ஐ மீன் யாரோ ஒருத்தர் மூலமா நடந்து எனக்கு நல்லபடியா முடிஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு
தேங்க்ஸ் ரேகா. தேங்க்ஸா? எதுக்கு? நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரணும்னு உனக்கும் தோணுச்சுல்ல? தோணுச்சு தானே? அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். இட்ஸ் ஓகே. ஒரு நிமிஷம் இரு. அஞ்சலி, அந்த ட்ரே கொடு. பாயசமே குடிக்காம போற? இந்தா குடி. பிரஸ் பீப்பிள்ஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. ஆமாம் சார். அந்த மேடி கேஸில் முக்கியமான குற்றவாளி அரெஸ்ட் ஆயிட்டான். ஸோ அந்த முதற்கட்ட விசாரணை முடிச்சுட்டு அவனை ரிமாண்ட் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கமிஷனர் பிரஸ் பீப்பிள் சப்மிட் பண்ணிட்டாரு. இல்லை சார், நீங்கள் அட்டன் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு. என்ன அட்டன்? ஆமாம் சார். சரி வாங்க போகலாம். சரி சார். சொல்லுங்க சார். சாரி எவ்ரிபடி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தி டிலே. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. அப்புறம் ஆரம்பிக்கலாமா? சார், சல்பேட்டா சரோஜா கேஸ் நியாயமா நடக்குமா சார்? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்ல, ஆதித்யாவோட தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்கல்ல, அதனால தான். ஆதித்யா என்னோட மச்சனெல்லாம் இருக்கலாம், ஆனால் நான் என்னோட டியூட்டியில் எப்பவுமே பர்ஃபெக்டாக தான் இருப்பேன். நான் எந்த அளவுக்கு என் டியூட்டியில் பர்ஃபெக்டாக இருப்பேன் தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? என் மனைவி கூட்டிட்டு எப்போ நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதனால மட்டும் சரோஜா கேஸ் நியாயமான முறையில் நடக்கும்னு சொல்ல முடியுமா சார்? முதல்ல நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். சல்பேட்டா சரோஜாவோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆஃபீஸர் நான் இல்லை. அவங்கள பாதுகாப்பா ஜெயிலிருந்து கோர்ட்டு கொண்டு போறதும் கோர்ட்லேருந்து மறுபடியும் ஜெயிலுக்கு கொண்டு வரதுக்கும் உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸோட ஹெட் மட்டும் தான் நான். ஸோ அவங்களோட பாதுகாப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் மட்டும் நீங்க என்கிட்ட கேட்டா போதும். அது மட்டும் இல்ல, சரோஜாவை ஜெயிலில் தனி செல்லில் பாதுகாப்பாக அடைச்சி வச்சிருக்கோம். 24 hours போலீஸ் பாரா டியூட்டியில் இருக்காங்க. சிறைத்துறையும் காவல்துறையும் சேர்ந்து தான் இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க பாதுகாப்பு பக்காவாக இருக்கும். யூ டோன்ட் வரி அபவுட் தட். சார், சரோஜாவை கோர்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு எந்த மாதிரி செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாரி, அந்த விஷயத்தெல்லாம் ப்ரெஸ் மீட் வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்ன விஷயம் லீக் ஆகி அது எங்கள் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கே ப்ராப்ளம் ஆகிடும். அது ஏன் சார் சொல்லக்கூடாது? இது பாருங்க, டிபார்ட்மெண்ட்டில் ரகசியமான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதை உங்கள்கிட்ட சொல்லி வெளியே பப்ளிக் ஆனால் இட் வில் பி கிரியேட் unnecessary ப்ராப்ளம் ஃபார் த ஆஃபீஸர்ஸ். ஏன் சார், ஜெயிலுக்குள்ள சரோஜாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? முதற்கட்ட விசாரணைகள்லாம் முடிஞ்சிருக்கு. இன்னும் குற்றவாளி யாருன்னு தெரியல. ஃபர்தராக விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் குற்றவாளி கண்டுபிடிச்சிடும். சார், ஜெயிலுக்குள்ள சரோஜாவை கொலை பண்ண நடந்த முயற்சியில உங்க மைத்துனர் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரிஞ்சுதான் நீங்க அதுல கவனம் செலுத்தல, குற்றவாளியை மறைக்கிறதுக்கு தான் பூசி மொழுகுறீங்கன்னு ஒரு ரூமர் இருக்கு சார். நீங்கள்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் 100க்கு 100 நேர்மையா இருக்குன்னு நினைக்கிற போலீஸ் அதிகாரி. இந்த கேஸ்ல எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கிறத மட்டும்தான் நான் கவனிக்கிறேன். இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறத பத்திலாம் நான் கவலைப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடமை தான் முக்கியம். சொந்த பந்தம் இதை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டேன். அப்படி கவலைப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. இதுக்கு மேல பர்சனல் விஷயங்களை பிரஸ் மீட்ல சொல்ல முடியாது. அப்படி சொன்னா நாகரிகமா இருக்காது. ஏன் தான் இப்படி எல்லாருக்கும் கடமை உணர்ச்சி பொங்கி வழியுதோ? என் மருமக என்ன கோர்வையா கம்பீரமா பேட்டி கொடுக்கறாரு. போலீஸ் ஆபீசர்னா இப்படிதான் இருக்கணும். என் மகனை காலி பண்றதுக்கு வெளியில இருந்து எந்த எதிரியும் வேண்டாம். வீட்டுல இருக்கிறவங்களே போதும். எல்லாம் கால கொடுமை. யார் யாருக்கெல்லாம் கூட இருந்து உதவி பண்ணமோ அவங்களே கங்கணம் கட்டிக்கிட்டு எதிர்க்க கிளம்பிட்டாங்க. சில பேர் என்னடானா எனக்கு என்னன்னு ஒதுங்கி நிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? மனு, நான் நேரடியாவே கேக்குறேன். ஒருத்தருக்கு சோதனை வரும்போது அண்ணன் தம்பிகளை விட மாமா மச்சான் தான் பதறி போய் உதவி பண்ணுவாங்க. ஆனா என் மக ராசிய பாருங்க. ஒரு மருமக அவனுக்கு எதிராக கேஸ் நடத்துறதுக்கு உயிரை கொடுத்து வேலை பாக்குறாரு. அத பத்தி பெருமையா பேட்டி வேற கொடுக்கறாரு. இந்த வீட்டோட இன்னொரு மருமக நீங்க. எனக்கு என்ன போச்சுன்னு சைலண்டா வேடிக்கை பாக்குறீங்க. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? ஆதிக்கு உதவி பண்ணணும்னு எனக்கும் விருப்பம் தான். ஆனா இதுல என்னால என்ன பண்ண முடியும்? அப்படி கேளுங்க. இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சதே உங்க அக்கா தான். அவகிட்ட நீங்க பேசக்கூடாதா? இதெல்லாம் வேண்டாம் விட்டுன்னு சொல்லக்கூடாதா? அது எப்படிங்க நான் சொல்றது? நீங்க யாரு? ஆதியோட எதிரி அபி, அவளோட தம்பி. எங்களுக்கு ஆகாத வீட்டு பையன். எதிரி குடும்பத்தோட ஆளுன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் உங்களை இந்த வீட்டு மருமகனா ஏத்துக்கிட்டு எவ்வளவு மரியாதையா நடத்துறோம், என்னெல்லாம் பண்றோம். இந்த பண்பு ஏன் உங்க அக்கா கிட்ட இல்ல?
தம்பி பொண்டாட்டி வீட்டுக்கு கஷ்டம் கொடுக்கறோமேங்கிற உறுத்தல் கொஞ்சமாவது இருக்கா? அவ பாட்டுக்கு என்னென்னமோ பண்றா. நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நான் சொல்றதை விடுங்க. ஆதிக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்ததை பார்த்து உங்களுக்கு சங்கடமா இல்லையா? நீங்க கவலைப்படலையா? எங்க கொஞ்சம் இப்படி வாங்க. அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல, நெத்தியில் அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. நமக்காக அங்க எவ்வளவு செய்யறாங்க, எப்படி தாங்குறாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு சங்கடம் வந்திருக்கு, அதுவும் அபியானினால. அதை பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்கலாமா? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். அபியானிட்ட போய் பேசுங்க. இப்படி என் மாமியார் வீட்டுல ஏற்கனவே எல்லாரும் நொந்து போயிருக்காங்க, இது அப்படியே விட எனக்கு மனசு இல்ல. நீ செய்யறது எல்லாத்தையும் உடனடியா நிறுத்தன்னு போய் சொல்லுங்க. அவங்க கிட்ட பேசி இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணுங்க மனோ, ப்ளீஸ். சரி. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இந்த கேஸை நான் நடத்தல. என்னோட வேலை சரோஜாவை பாதுகாப்பாக கோர்ட்டு கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிற வரைக்கும் தான். அது மட்டும் இல்ல, மஞ்சுளா கேஸ் ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் ஆகி கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கேஸை பத்தி டீட்டெயில்ஸ் எங்கிட்ட கேட்கறது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். சார், இன்னொரு கேள்வி. கேளுமா. சரோஜா உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? உங்க கேள்வி அபத்தமா இருக்க. அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுங்கிற அச்சுறுத்தல்னால தான் இந்த தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. அதோட ஹெட் நான். என்னோட டியூட்டியில நான் 100% சின்சியரா இருக்கேன். என்ன மீறி, என் பாதுகாப்பை மீறி சரோஜாக்கு யாரும் எந்த ஆபத்து ஏற்படுத்த முடியாது. அதை நான் உறுதியா சொல்லிக்கிறேன். இதோட இந்த பேட்டி முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பரவாயில்லையே அபி, கிஷோர் ரொம்ப நேர்மையான ஆளா இருப்பார் போல இருக்கு. ஆமா சார், அவர் நேர்மையானவர் தான். ஆனா அவரையும் மீறி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அபிமா, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்கம்மா. சரி அபி, மேல நாம என்ன பண்ண போறோம்? அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் சார் நான் இப்ப தொல்காப்பியனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ரிங் ஆயிட்டு இருக்கு, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாரு போன். கிருஷ்ணன் சார், தொல்காப்பியனை பார்த்து நான் வர சொன்னதா நீங்க சொன்னீங்களா இல்லையா? எப்ப வரேன்னு சொன்னாரு? என்ன சார் யோசிக்கிறீங்க? வரேன்னு சொன்னார்மா, வந்துருவாருமா. எப்போ? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருமா. ஏமா பதறீங்க? அபி, இதோ வந்துட்டானே பாப்பா. என்ன தொல்ஸ், நான் ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ இல்ல அபி, நான் ரொம்ப நேரமா சைலண்ட் மோட்ல போட்டு வச்சிட்டேன். திரும்ப ஆன் பண்றப்போ சிக்னல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன அபி? இல்லையே, உங்க முகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் இல்ல அபி. ஐஷுவா? சே, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அப்புறம் என்ன சார் எல்லாரும் இங்க கூடி இருக்கீங்க? ஏதோ விஷயமா? இப்பதான் டிவில கிஷோர் பேட்டி வந்துச்சு. கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நேர்மையானவர் தான். ஆதிக்கு எந்த சலுகையும் காட்ட மாட்டேன்னு அவரே தெளிவா சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்ம போலீஸ மட்டுமே நம்பி இருக்க முடியாது. ஏன்னா தில்லா மாதிரி ஆளுங்க அந்த சைடுல இருக்காங்க. ஆமா அபி, அவங்க எப்ப என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. நாம தான் இதுல கவனமா இருக்கணும். அதான் என்ன பண்ணலான்னு யோசனையா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு அபி. இப்போ நம்ம சிவதாசோட ஆட்கள் நம்ம கைவசம் இருக்காங்க இல்லையா, அவங்கள யூஸ் பண்ணி ஜெயில இருந்து கோர்ட் வர்ற வரைக்கும் சரோஜா வர வண்டியை நாம தீவிரமா கண்காணிக்கணும் அபி. குட். ஆனா அதே நேரத்துல சிவதாசோட ஆளுங்களை மட்டும் நாம நம்பி இருக்க முடியாது. நாம ரொம்ப கவனமா இருக்கணும். கிஷோரோட இன்டர்வியூ பார்த்ததுல போலீஸ் டியூட்டில அவர் ரொம்ப சின்சியரான ஆளுன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் இந்த சின்சியாரிட்டி எந்த நேரத்திலயும் ஆதிக்கு ஃபேவரா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. நம்ம ஆச்சரியப்பட இதுல ஒண்ணுமே இல்ல. என்ன அபி சொல்றீங்க? போலீஸ் ட்ராக் மாறிடுவாங்கன்னு சொல்றீங்களா? அதான் சொல்றேனே, மாறினாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா ஆதிக்கு ஆதரவா தில்ல மாதிரி ஆட்கள் அந்த சைடுல இருக்காங்க.
அவர் அந்த டீம் மெம்பர்ஸை பொல்யூட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நம்ம தில்லாவோட மூவ்மெண்ட்ஸை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அது மட்டும் இல்ல தல்ஸ், தில்லா நிச்சயமா உங்களை ஃபாலோ பண்ணுவான். அப்படி அவன் உங்களை ஃபாலோ பண்ணும்போது நீங்க அவனை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போகணும். அபி ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணிருக்கியே. சார் நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கோம் சார். நீங்க சொல்றது கரெக்ட் அபி, வெரி கரெக்ட். எனிவே நான் கிளம்புறேன் சார். இன்னைக்கு மஞ்சுளாவோட பொண்ணுக்கு பிறந்த நாள். ஹோம்ல இருக்கா, ஏதாவது gift வாங்கிட்டு போய் அவளை பார்க்கணும். சரிம்மா, சரியா? வரப்புல. நாங்க கிளம்புறோம். வாங்க தொலைச்சு போலாம். வரேன். போயிட்டு நான் போயிட்டு வரேன் வந்துடுறேன் சார். சார். வரேன் சார், வரேன். நீங்க இருங்க சார், பரவாயில்ல.